வணக்கம். நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நடக்கிறதா இல்ல நம்ம நிறைய பேர் ப்ரொடெஸ்ட்ல இருந்தாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. இந்த மனிதம் அதாவது இந்த பூமியானது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. எல்லா விலங்குகளுக்குமே சொந்தமானது அப்படிங்கறத என்னோட தாட்டு. நான் போய் கொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே இல்ல. எதையுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணணும், பிராக்டிகலான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். சில பேர் அதை முழுசா என்னோட வீடியோ பதிவை பார்க்காம லூஸ் மாதிரி பேசுற ஒன்னும் தெரியல அப்படிலாம் கமெண்ட் வந்துச்சு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரணும். ஏன்னா அவங்க முழுசா பார்க்காம ஒருத்தவங்களை எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி பேடா தான் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னது எல்லாமே இன்னைக்கு ரியல் டைமா ஒரு எக்ஸாம்பிள் தொடர்பாங்க. ஒரு வெளிநாட்டு ரக நாய் சென்னையில ஒருத்தர் கடிச்சு இறந்துருச்சு. அந்த வளர்த்தவங்களுக்கும் காயம் சொல்லி போட்டுருந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க உயிர் இருந்ததா. இதே மாதிரி நாய்கள் மட்டும் இல்லைங்க, மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்ல. ராபிஸ் தொற்றுங்கிறது எப்படி பறகுது, அதாவது 2-3 வாரம் கழிச்சு தான் அந்த நாயோ இல்ல பூனையோ அதை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதே தெரியும். ஸோ நாய் கடிச்சா போய் வேக்சினேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்கள் கிட்ட இல்ல. நான் அந்த விஷயத்தெல்லாம் தான் சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணும். நிறைய விழிப்புணர்வு மக்கள் கிட்ட ஏற்படுத்தணும். அதாவது வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிகள் தானே ஒன்றும் ஆகாதுன்னு விடக்கூடாது. ஏன்னா அது எங்க கடி வாங்கியிருக்கு எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நாய் கடிச்சா உடனே போய் ஊசி போடணும், அதுக்கான தடுப்பூசி எடுத்துக்கணும், தடுப்பு மருந்து செலுத்திக்கணும்னே தெரியல. அதே மாதிரி இந்த மாதிரி செல்லப்பிராணிகள் வளர்க்குறவங்க நாட்டு நாயா இருந்தாலும், அதாவது வெளிநாட்டு நாய்கள்லாம் மோஸ்ட்லி அவங்க பர்சனல் கேரிங் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ நாட்டு நாய்கள் வளர்க்குறவங்கலாம் பெருசா அதுக்கு வேக்சின் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். அதே மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றதை தாண்டி அவங்க ஒரு ரோல் மாடலா அவங்க 4-5 நாயை அடாப்ட் பண்ணி அவங்க அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட். ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது இன்னைக்கு பெரிய பிளாட்ஃபார்ம். அவங்க பண்ணா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது டிஃப்ரெண்டா யோசிச்சு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். கவர்மெண்டோட இணைஞ்சு என்ஜிஓலாம் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னோட நோக்கம். நான் எந்த விலங்குகளும் கொல்லணும் அப்படிங்கிற எந்த தாட்டுமே எனக்கு கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு சில விலங்குகள் பிடிக்கும், சில விலங்குகள் பிடிக்காது. சில பேருக்கு பூனை பிடிக்கும், சில பேருக்கு மாடு பிடிக்கும், சில பேருக்கு நாய் பிடிக்கும், மற்ற நிறைய டிஃப்ரெண்டா செல்லப்பிராணிகள் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். என்னோட வீடியோ முழுக்க நான் அந்த மாதிரி தான் பேசியிருப்பேன். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு முழுசா காணொலியை பார்க்காம லூசி மாதிரி பேசுற, உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரும்னு எனக்கு தெரியும். பட் முழுசா யாரையுமே பார்த்துட்டு அப்ரோச் பண்றது நல்லது. தேங்க்யூ.